பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரலோக தேவனே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மிகுந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தி வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வைத்திருக்கிற தேசங்களில், உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் நிமித்தம் ஒரு ஆண்டவரே உம்முடைய கிருபை அளவில்லாமல் கடந்து வரவும், அநேகர் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளவும், ஒரு 10 நீதிமான் நிமித்தமாக பட்டணத்தை அழிக்காத தேவன் ஆங்காங்கு தகப்பனே பலவித சோதனைகள் வேதனைகளில் கடந்து சென்று கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மாவட்டங்கள், மாநிலங்களில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட அந்த 10 நீதிமான்களை நினைத்து பார்த்து தீமைகளுக்கு விலக்கி காக்க, இயற்கையின் அழிவுகளுக்கும் நாசமூசங்களுக்கும் விலக்கி காக்க ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, மை துதிக்கிறோம். ராஜா, மை துதிக்கிறோம். வரப்போகும் சோதனை காலத்துக்கு எங்களை தப்புவிக்கும்படி ஆண்டவரே சபையை மீட்பதற்கு நீர் வர இருக்கிறீர். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஆனாலும் அந்த காலங்கள் வரைக்கும் கூட உங்கள் நாமம் தரிப்பிக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த அநேகர் தகப்பனை இதை கண்டு உங்கள் நிழலில் வரத்துக்கு உதவி செய்ய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வெற்றியை தந்தவரை துதிப்போம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது கருணை வைத்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்த பிறகு தனது சாயலிலே தன்னை போலவே ஒரு மனிதனை உண்டாக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு உயிர் வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்து முடித்த பிறகு அவைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு ஆதாமை, அதன் பிறகு ஏவாளை தேவன் உண்டாக்கினார் என்பது நமக்கு தெரியும். சங்கீதம் 136 நாம் வாசிக்கும் போது இந்த வருடத்தின் கடைசியை நெருங்கி கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இன்றைக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் எல்லாரும் நாம் போன பாதையில சென்றவர்களாக இருக்க மாட்டாங்க. நம்முடைய உள்ளான காரியங்களை அறிந்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் ஒரு சிலருக்கு பலன் அளிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளோ மிகவும் பலனுள்ளது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. தேவனுடைய அவருடைய கண்கள், அவருடைய வார்த்தைகள் நம்மை போதித்து நடத்துவதாக இருக்கிறது. இதையும் தவிர உண்மையும் உத்தமான தேவ பிள்ளைகள் மூலமாக அநேக ஆலோசனைகளை தேவன் தருகிறார். நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதும் நாம் தேவனால் உணர்த்தப்பட்டு அநேக ஆலோசனைகளை பெறுகிறோம். அதுபோல இந்த நாளில் என்ன ஆலோசனைகளை தேவன் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது சங்கீதம் 136 முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தா ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர், பெரிய சுடர்களை உண்டாக்கினவர், பகலிலாள சூரியனை படைத்தவர், இரவிலாள சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை பொழுதுல நாம் துதிக்க ஆயத்தமாகுறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காலையிலே நான் உமக்கு முன்பாக வந்து உம்முடைய வல்லமையை பாட்டினால் துதித்து பாடி மகிழ்வேன் என்று சொல்லி சங்கீதம் 59:16. நானோ உம்முடைய வல்லமையை காலையிலே உம்முடைய கிருபையை வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நெருக்கம் இல்லாத, சஞ்சலம் இல்லாத
தவிப்பே இல்லாத யாராகிலும் ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நாம் நினைப்போம், ஒரு ஊழியக்காரலாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லிக் கொள்ளுகிறாங்க, அனைவரும் திருவிருந்தில் பங்கு பெறுகிறாங்க, குடும்பமாக ஆலயத்திற்கு போகிறாங்க. அப்போ அவர்கள் வாழ்க்கையில் கூட எந்த நெருக்கமும் இருக்காது என்பதை நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லலை. நெருக்கம் உண்டாகும், நெருக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் ஒரு விசாலத்தை கொடுக்கிறவர். அதனால நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? காலையிலேயே உம்முடைய வல்லமையை பாடுவேன். அப்போ அந்த வல்லமை என் வாழ்க்கையில் அது வெளிப்படும். எரிகோ கோட்டையை தகர்த்தவர், அந்த வல்லமை, துதியின் வல்லமையை நான் பாடுவேன். கிதியோனுடைய பட்டயம், கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்ல சொல்ல எதிரிகளை தோற்கடித்தவர். அந்த இடத்துலையும் ஒரு துதியின் அந்த அனுபவம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலவற்றையும் வார்த்தையினால் படைத்ததற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் உம்முடைய வல்லமையை நான் இப்படி பாடுவேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நீ என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் நடந்தால். அப்போ அந்த வல்லமையை நான் பாடுவேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு நான் கீழ்ப்படுகிறேனே, என் குடும்பத்தில் என் நிமித்தமாக உண்டாக வேண்டிய ரட்சிப்பு உண்டாவதாக. ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்தில் திறப்பில் நின்று கெஞ்சுகிறார். 50 நீதிமான்லேருந்து தொடங்கி 10 நீதிமான் வரைக்கும் கேட்குறாரு. அந்த 10 நீதிமானுடைய லிஸ்டில் தன்னுடைய சகோதரனுடைய குடும்பம், அந்த லோத்துவின் குடும்பம் அடங்கிவிடும் என்பதனால மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார். இன்றைக்கும் கூட காலையிலே ஒரு வல்லமையை நான் பாடுவேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல நாம் வல்லமையை, தேவனுடைய வல்லமையை பாடி அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். ஆண்டவருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்பது அவருக்கு பிரியம். நெருக்கத்திற்கு நடுவில் யார் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பேரில் நான் கம்பீரமாய் களி கூறுவேன், அவர்களோடு நான் மகிழ்ச்சியாய் தங்கியிருப்பேன். துதிக்கு பாத்திரர். அப்போ அவருக்கு எது ரொம்ப பிடித்தது என்று பார்க்கும்போது நம்முடைய காணிக்கைகளோ தசமபாகங்களோ அல்லது ஒழுங்காக நம்ம அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு போகிற ஆலய ஆராதனைகளில் பங்கு பெறுகிறதோ அல்ல, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக, தேவனுக்கு சாட்சிகளாக, எழும்பி பிரகாசிக்கும் சுடர்களாக, வார்த்தையை கைக்கொள்ளாக இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 136 வாசிக்கும் போது, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதில் நம்ம பார்க்கும்போது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பவர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்காக, தேவனை தேடுகிற ஒரு தேவ பிள்ளைக்காக, சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி இழந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடினா ஒரு நன்மை குறைப்படாது. இந்த அதிகாலை பொழுதுல தேவனை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் விடுதலைக்காகவே எதை வேணாலும் செய்ய ஆண்டவராகிய கர்த்தர், என்னுடைய விடுதலைக்காக அவர் எதை வேணாலும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வழி இல்லாத இடத்துல உனக்கு வழியை உண்டு பண்ணி உன்னை கடக்க பண்ணுவேன். வனாந்திர வாழ்க்கையிலே நான் போதுமானவராக இருக்கிறேன். உனக்காக நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் 136 முழுவதும் நாம் வாசிக்கிறோம். ஒரு வசனம் மிகவும் அருமையானது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ இந்த வார்த்தைகள் எவ்வளவு நமக்கு பலனுள்ளதாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் தேவனை துதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? பெற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோமா? பெற்றுக்கொண்டவைகளுக்கு பின்னாடி நம்முடைய உள்ளங்களை அலைய விடுகிறோமா? அநேகர் அதிகமான நெருக்கத்தில் ஜெபம் பண்ணுவாங்க.
எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்துட்டே வருவார். ஆனால் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டவைகளுக்கு பின்பாக சென்று அதற்கு துதி பாடி அதற்கு காரணமானவர்களுக்கு புகழ் செலுத்தி அவர்களுக்கு உண்மையாய் வாழ இந்த உலகம் கடந்து செல்கிறது. ஆனால் இது எந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது என்பதை மறந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அது கர்த்தரினுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இன்றைக்கு நாம் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அநேகம் பிள்ளைகள் பெற்றோர் தங்களை எவ்வளவு அருமையாக நடத்தி நேசித்து வந்தார்கள் என்பதை மறந்து போகிறாங்க. ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு இஸ்ரவேல், அந்த எத்தனாகி யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் கொண்டு அவன் தன்னுடைய மகனாகிய அந்த யோசேப்பை இனி காணவே முடியாது, அவன் மறிச்சிட்டான் அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கும் போது அவன் உயிரோடு இருந்து அவனை காண்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்னைக்கு அநேகருடைய நம்பிக்கைகள் அப்படித்தான் மறித்து போய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி சொல்லுகிறாரோ, இந்த திராட்சை தோட்டத்துக்கு இதுவரைக்கும் நான் செய்யாத எதை நான் இனிமேல் செய்வேன் என்று சொல்லி அவர் விரக்தியோடு அந்த இடத்துல வேதனையோடு கூறுகிறாரோ, அதுபோல் இன்னைக்கு அநேகருடைய உள்ளங்கள் ஜெபித்து ஜெபித்து காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க சொல்லுகிறது, ஒரு நாளிலே இந்த பிள்ளைகள் தூரத்தில் இருந்து அழைக்கப்படுவார்கள், உன் பந்தை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள், அவர்கள் முந்திக் கொண்டு நான் இதை செய்யட்டும் நான் இதை செய்யட்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை எனக்காக செய்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமம் பகுதியில் நம்ம வாசிக்கும் போது 48ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்கள். இந்த யோசேப்பு தன்னுடைய இஸ்ரவேல் யோசேப்பு இவர்கள் 2 பேருக்கும் தகப்பன் பிள்ளை நடுவில் ஒரு பந்தம் வரும்போது, அவளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் இருவரும் சந்திக்க நேரிடும் போது அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர். அப்போ அவருடைய வார்த்தை பாருங்க எத்தனை துதி நிறைந்தது. தேவன் எனக்கு அருளிய குமாரர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என்கிட்டே கொண்டு வா என்றான். அப்போ அவருக்கு முதிர் வயது, கண்ணு தெரியல, இந்த தகப்பன் கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன் நான் இந்த பிள்ளைகளை நான் தகப்பண்டத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கல. தன்னுடைய பிள்ளைகளை ஆசையாய் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்போ அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். இன்றைக்கு நமக்கும் அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை கொடுக்கிறவர். நமக்கு அந்த நாள் நமக்கு தேவையான ஆகாரத்தை கேட்கும்போது நல்ல ஆகாரங்களை கொடுத்து திருப்தியாக்கி மிகுதியானதையும் சேர்த்து வைக்க எடுத்து வைப்பதற்கு உதவி செய்கிறவர். மிகுதியானதை தூர கொட்டுவதற்காக அல்ல, அதை சேமித்து வைத்து அதை உபயோகப்படுத்துகிறதற்காக கொடுக்கிற ஒரு தேவன். இப்போ இந்த இடத்துல அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தரை மட்டும் அவன் வணங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ யோசேப்பு அந்த இருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தனது வலது கரத்தினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராக, மனோசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராக விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனோசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனோசேயின் தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த யோசேப்புக்கு அது தனக்கு பிரியமில்லை. எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனோசேயின் தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே அப்படியில்லை, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உடைய வலது கை வைக்க வேண்டும் என்றான். தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும்,
இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்பிராயமை போலவும் மனோசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி வாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். சந்ததிக்கே ஒரு பெருமையை தேடி கொடுத்த இந்த யாக்கோபு என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகன் யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை மேன்மைப்படுத்தினவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு துதி நிறைந்த உள்ளம், அது தேவனுக்கு பிரியமான உள்ளம். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த மாத கடைசியில், வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நாம் நினைத்து பார்ப்போம். இந்த மாதத்தில் மாத்திரம் எத்தனை கடின பாதைகள், ஆனாலும் தேவன் உடன் இருந்தாரே, அந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் மீது நம் முழு நம்பிக்கையை வைப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களை, இந்த ஒரு மாதம், ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து போன பாதையில் எவ்வளோ நல்லவங்களா இருந்தீங்க அதை நினச்சி பார்க்கணும். இயற்கையின் அழிவுகளுக்கு, நாச மோசங்களுக்கு விலக்கி காத்து தேசத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேசத்துக்காக, தலைவர்களுக்காக அனுதினம் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்தை ஆண்டவரே தகப்பனை, தலைவர்களை பாதுகாத்து வருகிற இன்னும் சமாதானம், இன்னும் பரிசுத்தம் ஆண்டவர் எல்லாம் கிடைக்கும்படியாய் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.